எபேசியர் 4:30 சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துதல்னா என்ன? முதல்ல எப்படி நம்ம துக்கப்படுத்துறோம்? அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல, அவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷர்கள் இருந்தார்கள். ஆனால் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டார்னா இல்லை, குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் அந்த ஆவியானவர் அப்பொழுது அருளப்பட்டார். உதாரணமா சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போனார்னு எசேக்கியேல் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் அப்படி கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வருவதற்கு ஒரு வழிவகை செய்தார். உதாரணமா பழைய ஏற்பாட்டில் எல்லார் மேலும் ஊற்றப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நுழைவதற்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அவருடைய ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவினபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வந்து இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஆதியாகமம் 1:1-2 பார்த்தீங்கன்னா, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்க ஆவியானவர் 4000 வருஷமா அந்த ஜலத்திலிருந்து வெளியே வரக்கூடியதான ஒரு விஷயத்தின் மேல் இறங்கணும். இப்போ பூமி ஜலத்திலிருந்து வெளியே வருது ஆதியாகமத்துல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருன்னு பார்த்தா எங்கேயும் இறங்கினாருன்னு சொல்லப்படல. வந்து போயிட்டு இருந்திருக்கிறார். இப்போ சிம்சன் மேல பாத்தீங்கன்னா இறங்குவாரு, அப்புறம் போயிடுவார், திருப்பி இன்னொரு இடத்துல இறங்கினார்னு இருக்கும். அப்போ அந்த ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் நம்ம மேல வந்து இறங்குவதற்கு எங்க அவர் வந்து பர்மனண்டா இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ நோவா காலத்துல பாத்தீங்கன்னா புறாவை நோவா வெளியே விடுறாரு. அந்த வசனம் தெளிவா இருக்கு. புறாவின் உள்ளம் கால்பதிக்க இடமில்லாதபடியினாலே புறா திரும்பி வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து தங்கி தாபரிக்க இடம் இல்லை, அப்படி உட்காரத்துக்கு இடம் இல்லை, எந்த ஒரு இடமும் அதுக்கு கிடைக்கல பூமியில. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவரும் பூமியில வந்து இறங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தார். அப்ப தண்ணியில இருந்து இயேசுவானவர் வெளியே வரார் யோர்தான்ல. அந்த தண்ணியில இருந்து அவர் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார். ஏன்? இப்ப அவருக்கு ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு வந்து இறங்குவதற்கு. 4000 வருஷமா அப்படி இறங்குவதற்கு, பர்மனண்டா அங்க தங்கி இருப்பதற்கு ஒரு சரீரம் கிடைக்கல. வந்து போறதுக்கு தான் இருந்துச்சு. ஆனா தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு சரீரம் கிடைச்சிச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். அவர் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே அவர் வழியாக நமக்கு எல்லாமே அருளப்பட்டது. இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆனா சந்தோஷமா இருக்கிறாராங்கிறதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். ஆனா வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அது ஒரு ஆள் தத்துவமே கிடையாது, அது வந்து சும்மா ஒரு பவர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஆவியானவர்னே உணர்த்தப்பட்ட வசங்கள் உண்டு. அவர் நமக்குள்ள இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறார்னே வசனம் சொல்லுது. சத்திய ஆவியாகி அவர் உங்க இடத்துல வரும்போது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 16 சொல்றார். சோ அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா வெளிப்பட்ட விசேஷத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் வசனம் சொல்லுது. சோ அந்த ஆவியானவர் தான் இந்த இடைப்பட்ட காலம் இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நடத்துவாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சந்தோஷமா இருக்கிறாரா துக்கமா இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதான கேள்வி. இப்போ திருமணமாகி விட்டது, கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றதா முக்கியம். சிலர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கை ஓட்டி இருப்பாங்க. ஆனா உட்காந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில பேசி பாருங்க, ஏதோ இருக்கும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குது. ஏன்? ஒரு சமுதாயத்துக்காக பிரிஞ்சு போனா இந்த கேவலமா இருக்குமே. நான் சொல்றதும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப பிரிஞ்சு போறதுங்கிறது ஒரு ஃபேஷன் அப்படி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல வந்து பிரிஞ்சு போறது வந்து ஒரு அவமானமாக கருதப்பட்டது. அதனால வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணோ மாப்பிளையோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அவமானமா கருதுனாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, எப்படியும் அவங்க சேர்ந்து இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுச்சுங்க, அப்படியே ஏதோ கஷ்டம் நஷ்டம் அப்படியே ஓட்டிட்டோம் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கிறதும் இருக்கிறது. இன்னும் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு வயதானவரை நான் பார்த்தேன். அவர் வந்து அந்த பாட்டிமாவத்தனுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அந்த கரத்தை பிடிச்சு அவர் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களை பராமரிச்ச அந்த விஷயத்தை நான் பார்த்தபோது ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவங்களுடைய அந்யோன்யம் சந்தோஷமாய் வாழ்ற வாழ்க்கையும் இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் துக்கத்தோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா அல்லது சந்தோஷமாய் வாசம் பண்ணுகிறாரா? அதுதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இல்லங்கிற பேச்சே கிடையாது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்குள்ள இருப்பாரு, நடத்துவாரு. அவர் எப்படி நடத்துறாருங்கிறதா கேள்வி. இங்க வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் அங்கேயே சொல்லப்படுது. மேல ஒரு விஷயம் இருக்கு, கீழே ஒரு விஷயம் இருக்கு. 29ஆம் வசனம் 31ஆம் வசனம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் இந்த வசனம் வருது. 29ஆம் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதை கேட்ட உடனே நமக்கு அப்பா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கிறாரு. ஏன் என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையும் வந்ததில்லை அப்படின்றாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றேன்னு சொல்ற எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அந்த கெட்ட வார்த்தை திடீர்னு வந்துருது. அல்லது சரமாரியா பேசுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்களும் கெட்ட வார்த்தை நிறைய பேசுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சிலர்லாம் வந்து அக்கேஷனா, அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டா அவங்க சொல்லுவாங்க, நானும் எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாங்க, அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இல்லாம வெளியே வராது. பாருங்களேன், வசனம் அப்படிதான் சொல்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்கேயோ ஒரு மூலையில அந்த கெட்ட வார்த்தை இருந்துச்சு, அது வெளியே வந்துச்சு. அதே இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார். கெட்ட வார்த்தை இருக்கிற அதே இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
சோ நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நான் பேசணும்னு நினைக்கலீங்க, ஒரு கோவத்துல ஏதோ ஒன்னு ஆத்திரத்துல ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள கெட்ட வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க சொல்ற கெட்ட வார்த்தை அது இல்ல பாருங்களேன். இதுவே நமக்கு இதுதான் நம்ம கெட்ட வார்த்தைங்கிறோம். இந்த லெவலுக்கே நமக்கு சந்தோஷப்பட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் பரிசுத்தவானியா, வாயில இருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரல, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சமீபத்துல ஒரு பரிசுத்தவானை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவர் பேசுற வார்த்தையை சொன்னபோது, இந்த வார்த்தையை அவர் பேசிட்டாருங்க அப்படின்னு சொன்னபோது கூட இருந்த அத்தனை பேர் சொன்னாங்க, அவர் வாயில அப்படி ஒரு வார்த்தை வரவே வராதுங்க, சான்ஸே இல்ல, நாங்க அவர் கூட இத்தனை வருஷம் இருக்கிறாங்க. இதுதான் சாட்சி, கெட்ட வார்த்தை. சரி, நம்ம அதை நம்ம சொல்லல. ஆனா இங்க சொல்ற கெட்ட வார்த்தை என்ன? அதே வசனம் சொல்லுது பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி பேசுங்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல வார்த்தை எது, கெட்ட வார்த்தை எது அப்படின்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுறது மட்டும்தான் நல்ல வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாமல் பேசக்கூடிய எல்லாமே கெட்ட வார்த்தை பைபிள் சொல்லுது. நீங்க பேசக்கூடிய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா, பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும், அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறீங்களா தான் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நாங்க குடும்பம் உட்காந்து எல்லாரும் சில காரியங்கள்லாம் பேசுவாங்க. அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமா இருக்கும், கிரிக்கெட்டை பத்தி இருக்கும், சினிமாவை பத்தி இருக்கும், அரசியலை பத்தி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து துக்கப்படுகிறார். ஏன் துக்கப்படுகிறார்னா, இந்த வாயின் வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. எப்படிப்பட்ட பவர்? ஜீவனும் மரணமும் எல்லாம் அதுல தான் இருக்கு. ஆண்டவர் எதுல பவர் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்ப நம்ம சொல்லணும், அந்த நாமத்தை உச்சரிக்கணும் பாருங்களேன். அது உச்சரிக்கிறதுனா அந்த வாயில் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, ரட்சிப்பு எப்படி உண்டாகுது நீங்க நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, இருதயத்தினால் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்ப நம்ம வாயின் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது முக்கியம். சரமாரியா உட்காந்து ஜாலியா பேசலாம், தப்பு கிடையாது, அது கெட்ட வார்த்தை கிடையாது உலக பிரகாரமாக. ஆனா ஆவிக்குரிய விதத்துல அதுதான் கெட்ட வார்த்தை. ஏன்? அப்ப உலக பிரகாரமா பேசுற கெட்ட வார்த்தை என்ன? அதான் நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களே, வந்த பிறகு உங்ககிட்ட அப்படி ஒன்று இருக்கவே கூடாது. டிஃபால்ட் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இன்னும் இருக்குன்னா உங்க ரட்சிப்புல இன்னும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல நான் அர்ஜென்ட்டா நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஒரு ஆட்டத்துல பேசிட்டேன்னா இன்னும் ரட்சிப்பு பூரணப்படல, உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். நான் பேசுறது அந்த லெவல் இல்ல, நான் 2வது லெவலுக்கு வரேன். முதல் லெவல்ல இருந்து 2வது லெவல்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாம எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. அது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். நான் இப்பொழுது விசுவாசிகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, நான் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். விசுவாசிகள் வீடுகளில் நம்ம உட்கார்ந்து எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானதை பேசுறோமா, இல்ல துக்கப்படுத்துற மாதிரி பேசுறோமா? ஏதாவது அத்தியாவசியமா பேசுறது வேற. நீங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு செய்யட்டும், பிள்ளைங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டியாச்சா, என்ன படிக்கிறாங்க, என்னப்பா படிக்கிற, இதெல்லாம் வந்து நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதா? அப்ப இதெல்லாமே நம்ம பேசுறோமே, அதை கேட்கல ஆண்டவர். இது தவிர்த்து உட்கார்ந்து ஒண்ணு தேவையில்லாம ஒண்ணு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், கதை பேசிக்கிட்டு இருப்போம் இல்ல, தேவனை தேடாதபடிக்கு உட்கார்ந்துக்கிட்டு வேற எதையோ பத்தி பிரயோஜனம் அல்லாதவைக்கு காரியம் இருக்கும். அதான் இங்க வசனம் சொல்லுது, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி. எது பிரயோஜனம் இப்போ, எது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பார்க்கணும். சும்மா தாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், அது பிரயோஜனம் இல்லை. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பக்தி விருத்தி இருக்கணும். ஒரு சில ஊழியர்களாக பிரயாணம் பண்ணுவோம். பிரயாணம் பண்ணும்போது அந்த பிரயாணத்துல நான் உணர்ந்திருக்கிறேன், ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் எதுவுமே இருக்காது. அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு அரட்டையா இருக்கும், இன்னொரு ஊழியரை பத்தின குறையா இருக்கும், இல்ல இன்னொரு ஊழியத்தை பத்தின குறையா இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனா ஒரு சிலரோட பிரயாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் வசனத்தை பத்தி இருக்கும், வசனத்துடைய ஆழங்கள் பத்தி இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு அந்த நேரமே பத்தாது. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்றோம்னா போனதே தெரியாது. தேவனுக்கு ஏதுவாக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இன்னைக்கு நம்முடைய சம்பாஷணைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க இந்த வசனத்துல பேச 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 நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனத்தை குறித்து அதிகமாய் பேச 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 உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் வசனத்தை அதிகமாய் பேச பேச உங்கள் வசனத்துக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ரெவலேஷன், ரேமான்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த பிராக்டிஸ்ல வரதா, சடனா வரது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடியதான வல்லமைகள் வெளிப்படும். இன்னைக்கு பல ஊழியர்கள் சேர்ந்தோம்னா, பல விசுவாசிகள் சேர்ந்தோம்னா, சேர்றதே எதுக்கு? அரட்டை அடிக்கிறதுக்கு தான், ஜாலியா இருக்கிறதுக்கு தான், கிண்டல் பண்றதுக்கு தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உன்னை ஒருத்தர் தேடி வராங்க, உன் கூட வந்து உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் போர் அடிக்காது, சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நீ அதை சந்தோஷமா எடுக்கக்கூடாது. நீ ராங்கா வெளிப்பட்டு இருக்கிற மக்களுக்கு உன்னை ஒரு ஜோக்கர் ஆக்கி இருக்கிறாங்க, அல்லது உன்னை வந்து ஒரு என்டர்டைனர் ஆக்கி இருக்கிறாங்க. உன் கூட உட்காந்தா ஜாலியா இருக்கும், உன்னை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் கூட கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா அப்படியே ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, டைம் போனதே தெரியலங்க, 1 மணி நேரம் போனதே தெரியல. நீ சந்தோஷப்படாத, உன்னை என்டர்டைனர் ஆக்கி இருக்கிறாங்க, அல்லது உன்னை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கி இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த மனுஷனோட கூட உட்காந்தோம்னா 2 வார்த்தை கிடைக்கும், அல்லது அவங்க கூட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று பேசுவாப்ல, ஒரு பிரசன்ஸ் இருக்கும், அல்லது அந்த மனுஷன் கூட உட்காந்து பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் சொன்னாங்கன்னா அதுதான் ஆவியானவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறார்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் உன்னை தேடி வருவார்கள். அதற்கு பிறகு ஏன் உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாது, என்டர்டெய்னிங்கா ஒண்ணுமே இருக்காது, ஒன்லி ரெவலேஷனா இருக்கும், ஒன்லி தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் வெளிப்படும் போது உன்னை தேடி வருகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். சாலமோனிடத்தில் ஞானம் வெளிப்பட்ட போது ஞானம் விரும்பினவர்கள் அவனை தேடி வந்தார்கள். உன்னிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது வார்த்தையை விரும்புகிறவர்களை தேடி வருவார்கள். ஒரு காலத்துல உட்காந்து காலேஜுக்கெல்லாம் போகும்போது பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சில பாடல்களை பாடிக்கொண்டு பஸ்ஸை அடித்துக்கொண்டு போகும்போது அதுக்கு ஒரு கிரௌட் இருக்கும். அந்த கிரௌட் நம்ம ஒரு நாள் போவாட்டி மறுநாள் மிஸ் பண்ணேன்பாங்க, நேத்து நீ வரவே இல்லை, பஸ்ஸே போர் அடிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா அதே நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் நிறுத்தி விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய கிரவுட் வராது. ஆனால் ஒரு சிலர், ஒரு 2 பேர் 3 பேர் உன்னிடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார்கள். நாங்கள் வேதத்தை ஆராய ஆரம்பித்த காலகட்டத்தில், நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்பதாக சொல்றேன், ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் வேதத்தை போதிப்பார். அவர் நாங்கள் இருந்த இடத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தார். அப்பொழுதெல்லாம் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் வசதி வாய்ப்புகள் கிடையாது. அந்த வாயின் வார்த்தைகளை கேட்பதற்கு மாலை வேளைகளில் புறப்பட்டு ஓடுவோம். நானும் நண்பர்களும் புறப்பட்டு போய் அவர் பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். திருப்பி வருவோம். போகும்போது வரும்போதும் செலவுகள் நிறைய ஆகும், பெட்ரோல் செலவு எல்லாம் நிறைய ஆகும். ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. அந்த கர்த்தருடைய வார்த்தை, உன்னுடைய வார்த்தை இருக்குமானால் எவ்வளவு தூரத்திலிருந்து ஜனங்கள் தேடி வருவார்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். உன்னை ஜனங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தில் ஐடென்டிஃபை பண்ணணும். கர்த்தர் தான் விசிட்டிங் கார்டாக இருக்கணும். உன் வாயின் வார்த்தைக்கு ஜனங்க வரணும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ஸுக்கு வரணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ மகிமையை உணர்ந்து வரணும். அப்படி வந்து உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவராக உன் பாதத்தில் அவங்க உட்காரணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு ஜனங்க எப்படி உன்னை தேடி வராங்கன்னு கொஞ்சம் பாருங்க. காசுக்கு வரவன் காணாம போயிடுவான். உங்ககிட்ட உட்காந்து அரட்டை அடிக்க வர்றவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட உட்காந்தா ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம். உங்ககிட்ட உட்காந்தா நல்ல ஃபீலிங்கா இருக்குமா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஒரு நாள் காணாம போயிடும். ஆனால் உன்னிடத்துல வசனத்துக்கு வருகிறவர்கள் உனக்கும் அது பிரயோஜனம் உண்டாக்கும், அவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக்கும். அதான் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா பேட் வேர்ட்ஸ் அல்ல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வார்த்தைகள். எதில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானா அவனுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடியதா வார்த்தை நம்ம பேசணும். அவனுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா உங்களோட உட்காந்து வேஸ்ட். நான் சொல்றேன், இப்படி பேச 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 அவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பாடு வரும். நீங்களே யோசிப்பீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சு இல்லையே, பேசினது இல்லையே. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொண்டு தொடங்குகிற ஊற்று. அந்த ஊற்று 4 பக்கமும் பாயும். அந்த தண்ணிக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வரணும். இது முதலாவதாக சொல்றாரு. 2வது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகளுக்குள்ள இது அதிகப்படியாய் காணப்படுகிறது. சபையில கூட போதனைகள் கொடுக்கும்போது ஜனங்களுக்கு நம்ம எப்படி போதனை கொடுக்கிறோம்னு பார்க்கணும். அந்த போதனை என்ன விதமா இருக்குன்னு பார்க்கணும். அந்த போதனையுடைய விதம் அவனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் அவனை என்டர்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஊழியர்களை நான் பின்பற்றினேன். அவர்களை நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறேன், 30 வருஷத்துக்கு கிட்ட பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படிம்பாங்க மினிஸ்ட்ரியில், வே ஆஃப் பிரசன்டேஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் கொஞ்சம் இருக்கும், கூட ஒரு சின்ன கதை இருக்கும், அப்படியே ஒரு சின்ன ஜோக்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அப்படி பேக்கேஜாக அவங்க கொண்டு வரும்போது ஒரு என்டர்டெயின் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது எனக்கு அப்போது சரி என்று பட்டது. என்னுடைய ஊழியங்களிலும் அப்படித்தான் வெளிப்பட்டது. ஆனால் போக 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 பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்துக்கொண்டே வரும்போது சில காரியங்களை உணர்த்த தொடங்கினார். அதாவது வசனம் ஆவியானவர் அங்கே கொடுக்கிறது. நடுவில் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஜோக்ஸ், கொண்டு வரக்கூடியதான உங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மாம்சம் கொடுக்கக்கூடியது. ஆவியும் மாம்சமும் சேர்ந்து அங்கே வராது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய 100% கண்ட்ரோலுக்கு கீழே மெசேஜ் இல்ல. அந்த இடத்துல கூட கொஞ்சம் என்ன வருது, உங்க மாம்சமும் கலக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, கிரௌட நம்ம என்டர்டெயினா வச்சுக்க விரும்புறோம், அல்லது கிரௌட நம்ம பக்கம் திருப்ப விரும்புறோம், அல்லது கிரௌட் நம்ம சொல்றதை கேட்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நடுநடுவில் கொஞ்சம் காரியங்களை அவங்களை ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஸ் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை அப்படியே நம்ம பக்கம் என்டர்டெயின் பண்றதுக்கு சில காரியங்களை சொல்லி கொண்டாடுவோம். இது ஒரு காலகட்டத்தில் சரி, ஒரு காலகட்டத்தில் இது சரியாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஆவியானவர் உணர்த்தினார், ஆவியானவர் பேசுகிறதுக்கும் நீ பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் தான் ஆவியானவர் பேசினாரு, நடுவில் நீ உன்னோட சுயத்தை கலக்கிற. ஏன்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக. இப்போ அவங்க சிரிச்சிட்டாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஜோக்க போடுவோம், ஏன்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் பிரசங்கியார்கிட்ட இருக்கிற பிரச்சனை. சோ அப்ப அவங்க தூக்கி போடும்போது உடனே அவங்க இன்னும் ஜாலியாகி என்டர்டெயின். நீங்க கடைசியா முடிச்சுட்டு போகும்போது கேளுங்களேன், முடிச்சுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னா, ஐயோ அவர் பயங்கர ஜோக்கா பேசுறாருங்க. அவர் ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க. நான் ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின போது ஒருத்தர் சமீபத்தில் மீட் பண்ணேன். அவர் சொன்னாரு, அதுல ஒரு ஜோக் சொன்னீங்க பாருங்க, அது இன்னும் என்னால மறக்க முடியாதுன்னாரு. நான் நினைச்சேன் என்னுடைய மெசேஜ் அது ஃபெயிலியர். ஜோக் ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, ஆவியானவர் என்னை உணர்த்தினாரு, என்னை குத்தினாரு, அன்னைக்கு நான் மனம் திரும்பினேன், அதிக இருதயத்துக்குள்ள இன்னைய வரைக்கும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா அந்த மெசேஜ் சக்சஸ். இதுதான் பரிசுத்த ஆவியை பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசுறது. நம்ம பல நேரங்களில் இந்த மாம்சத்தை கலந்துடுறோம் உள்ள, ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, ஜனங்களை அட்டென்ஷன்ல கொண்டு வரதுக்காக, கிரௌட வந்து நம்ம என்டர்டெயினா வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்யறோம். ஒரு பீரியட்ல ஆண்டவர் சொன்னாரு, இதை செய்யாத, இதை செய்யவே செய்யாத, இதை செஞ்சினா உன் மாம்சமும் என் ஆவியும் போராட ஆரம்பிக்குது. ஆவி போயிட்டே இருக்கும்போது நடுவில் மாம்சம் வந்துருது. ஜனங்க, நீ நினைக்கிற ஜனங்க அட்டென்டிவா இருக்காங்கன்னு, ஜனங்க ஏன் அட்டென்ஷன்ல உன் அட்டென்ஷனுக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப யோசிச்சு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சொல்றேன், நீங்க பேசிக்கொண்டே இருங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசிக்கிட்டே இருங்க. நீங்க எந்த ஜோக்கும் சொல்லவே வேண்டாம், நீங்க எந்த விதமான கதை கூட சொல்ல வேண்டாம். ஆனால் உன்னை நோக்கி கிரௌட் 100% அட்டென்ஷன்லயே உட்கார்ந்திருக்கும். அந்த அட்டென்ஷனை கொண்டு வந்தது நீங்கள் அல்ல, உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர். உன் பக்கம் அப்படியே 100% உட்கார வச்சிருப்பாரு. அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. அப்படித்தான் இயேசுவானவர் உட்கார வச்சார்.
3 நாள் உட்கார வச்சிருக்காரு பாருங்களா ஒரு கிரௌட. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வைக்கிறார் பாருங்களா ஒரு கிரௌட. அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல, அடையாளத்தையும் செய்யல. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மலை பிரசங்கத்துல என்ன அற்புத அடையாளம் இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஜனங்க அட்டென்டிவா உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம ஒருத்தன் உட்கார்ந்து கேட்கறானா, அப்ப அந்த வேர்ட் எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படி நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசும்போது, உன் மாம்சம் கலக்காம 100% வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அது ஜனங்களுடைய இதயத்துக்குள்ளே நேரடியாய் போகும். அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. இதோட கூட எப்ப நீங்க உங்க மாம்சத்தை கலக்குறீங்களோ அது கெட்ட வார்த்தை. அந்த இப்போ நீங்க பாருங்க, சிலருடைய ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரிட்டிஷர்ஸோட ஃபுட்டை பாருங்க, அப்படியே பொட்டேட்டோவை மேஷா அப்படியே வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அதோட கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில மசாலாவை கலப்போம், போட்டு அப்படி வாசனை போட்டு, ஏன்னா அப்பதாங்க டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்திரம் இல்லையா? இந்த நம்ம அந்தந்த ஏத்த மாதிரி, கிரேக்கனுக்கு ஏத்த மாதிரி, யூதனுக்கு ஏத்த மாதிரி இப்படிலாம் மாத்திரம்ல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்துவார். நீங்க மாத்த வேண்டாம், அவரே மாத்துவார். அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏத்த மாதிரி போகும். உட்கார்ந்து 50 பேர்னா 50 பேருக்கும் அந்த வார்த்தை 50 விதமாய் போகும். 5000 பேர்னா 5000 பேருக்கும் 5000 விதமாய் போகும். அதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த கிரவுட் மொத்தத்தையும் நீங்க ஆதாயம் பண்ணணும்னா, கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா, முதல்ல நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து பேசணும். 100% கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா 100% கிரவுட் ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். உன் வாயின் வார்த்தைகள் ஒன்றும் கெட்ட வார்த்தையா இருக்காது. அத்தனையும் பக்தி விருத்திக்கு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கும். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. இப்ப ரெண்டாவது அங்க என்ன சொல்றாரு, கசப்பும் கலகமும் தூஷணம். இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகள் பல நேரங்களில அது சொல்றதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது. ஆனாலும் ஆவிக்குரிய சபைகளை இன்னைக்கு உடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே ஆவிக்குரிய சபைகள் உடைந்து போகிறது. உடைஞ்சு போறது கூட பிரச்சனை இல்லை. அதாவது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இருக்கு. அப்படி உடைஞ்சு சபை பலுகி பெருகி வந்தா கூட பரவாயில்லை, அது கூட பிரச்சனை இல்லை பாருங்களேன். ஆனா அப்படி நடக்கும்போது அங்கே கலகம் உண்டாகுது. அந்த கலகத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கலகத்தை அடக்குவதற்கு புறஜாதியார் உள்ளே வருகிறார்கள். புறஜாதியார் உள்ளே வந்து அந்த சமாதானத்தை கொண்டு வராங்க. பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த உங்களால முடியலன்னா இருக்கிறவங்களே லீஸ்டான ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு அவனை நீங்க அந்த வழக்குக்கு கொண்டு வாங்க. அது கூட எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு அவமானப்படத்தக்கதாக சொல்றேன்னு சொல்றேன். இன்னைக்கு சபைகள் கலகங்களால் நிறைந்திருக்கிறது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருப்பார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபைன்னு சொல்றோம், ஆவிக்குரிய சபைகள்னு சொல்றோம். இன்னைக்கு அந்த சபைகளுக்குள்ளே கலகம், தூஷணம், அந்த சபை இந்த வசனத்துல சொல்ற அத்தனையும் இங்க இருக்கு. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல். கடந்த 10 வருஷத்துல சென்னையில நிறைய சபைகளை பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு முழுக்க பல சபைகளை குறித்து கேள்விப்படுகிறேன். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சபைகள் அங்க இருக்கக்கூடியதான அந்த குரூப்பா, நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், நான் பவுலை சார்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் என்று அன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ இன்னைக்கு அதே பிரச்சனை சபைகளுக்குள்ள அதே மாதிரி கூக்குரல், தூஷணம், கேவலமான வார்த்தைகள். இவர்கள் எல்லாம் தேவ மனுஷர்களா என்றால் நான் சொல்லுவேன், தேவ மனுஷர்கள் அல்ல. தேவனுடைய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். தேவனுடைய மனுஷன் தேவ சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுவான். இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. அது யார் சைடு தப்பு, யார் சைடு சரியில்லை, அதெல்லாம் நமக்கு ரெண்டாவது, அது ஆண்டவர் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற சபையில் ஒரு கூக்குரல், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் தூஷணம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் கலகம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் கோபம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய சபையில் கசப்பு. அப்படி இருந்தால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபை எப்படி இருக்குதோ அப்படித்தான் அந்த வீடும் இருக்கும். சபையினுடைய அபிஷேகம் அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் வீட்லையும் இருக்கும். சபை கூக்குரல் இட்டா விசுவாசி வீட்லையும் கூக்குரல் இருக்கும். சபையில ஒரு கசப்பு இருந்தா விசுவாசி வீட்லையும் இருக்கு. இந்த அபிஷேகத்தோட தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட அவங்க வீட்டுக்கு போனா பரிசுத்தாவின் நிறைவு இருக்கும். நீ கசப்பையும் கூக்குரலையும் கோபத்தையும் மூர்க்கத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள போராட்டத்தை நீங்க கொண்டாந்துட்டீங்கன்னா அதே அபிஷேகத்தோட வீட்டுக்கும் போவாங்க. நான் சொல்லுகிறது குறிப்பிட்ட எந்த சபையும் அல்ல, அநேக சபைகள் இப்பொழுது அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். ஒரு காலத்தில் அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி 1000 கணக்கான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்த சபைகள். எத்தனையோ சபைகள் இப்படிப்பட்டவர்களாலே துண்டு துண்டாகி சபைகளுக்குள்ளே தேவையற்ற காரியங்கள் நடந்து சபைகளுக்குள்ளே ஜனங்களை சமாதானப்படுத்துவதற்கு புறஜாதியார் உள்ளே வந்து, இது பரிசுத்த ஆவி விரும்பக்கூடிய காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபையில அந்நிய காரியம் நடந்துருச்சுன்னா அதற்கான விலை அதிகம் கொடுக்கப்பட வேண்டி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அதை உணர மாட்டேங்கிறாங்க. ஏதோ இப்ப பிரச்சனை சரியாயிரும், அப்புறமா பின்னாடி இல்ல, இதுக்கான விலையை நாம் கொடுக்க வேண்டி வரும். நம்ம நிறைய பைபிள்ல இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சு, அதோட முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு கிரயத்தை கர்த்தர் செலுத்த வைப்பார். எல்லாத்துக்கும் உண்டு, தாவீதுக்கும் உண்டு, அது மோசேக்கும் உண்டு, அது ஆரோனுக்கும் உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. அவர்கள் செய்ததுக்கு ஒரு கிரயத்தை கர்த்தர் செலுத்த வைப்பார். அந்த கிரயத்தை செலுத்த வைப்பாருங்கிற பயம் இல்லாததுனாலதான் இதெல்லாம் நடக்கும். உங்களை அழைத்த பரிசுத்த ஆவியை, உங்களை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியை, உங்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவரை, இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து இப்படிப்பட்ட செய்கைகளினாலே துக்கப்படுத்தாதீர்கள். உங்கள் வீடுகளிலே கூக்குரல் இடாதிருப்பதாக, கணவன் மனைவிக்குள்ளே கூக்குரல் வராதிருப்பதாக. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு சொல்றவங்களுக்குள்ள அமைதி இல்ல, சமாதானம் இல்ல,
சண்டைக்கு தீ விரித்தல், கூக்குரல். இன்னைக்கு வீடுகளுக்குள்ள எப்படி சபைகளுக்குள்ள உட்கார்ந்து ஒண்ணு ஆராதிக்கிறீங்க? உங்கள் நிமித்தம் ஒரு செத்த ஈ நீங்க. அப்படிப்பட்ட ஒரு கூக்குரலோடு கூட, ஒரு கசப்போடு கூட, ஒரு மூர்க்கத்தோடு கூட, ஒரு சமாதானம் இல்லாமல் சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க ஒரு செத்த ஈ. நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறவங்க. சபைக்குள்ள ஒப்புரவாகி சபை என்பது சரிப்படுத்துகிற இடமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்த வண்ணமா திரும்பி போறாங்க. கணவன் மனைவியும் பிரச்சனையோட சபைக்கு வராங்க, சபையில் அது சால்வ் ஆகணும் இல்லையா? சால்வ் ஆகாம அதே பிரச்சனையோட திரும்பி போய் ஒரு வாரம் கசப்போட இருக்கிறாங்க. அடுத்த வாரம் வராங்க, அடுத்த வாரமும் சரியாகல, அடுத்த 2 வாரம் கசப்போட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப பிரிவினைக்கு நேரா போகும். எப்பவுமே வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள சரி ஆயிரணும். கணவனுக்கு மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள எல்லாம் பரிசுத்த ஆவி துக்கப்படுவார் உங்களுக்குள்ள இருக்கிறார். தயவு செய்து உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க. சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வராதிருப்பதாக, சபைக்குள்ள கூக்குரல், தூஷணமான காரியங்கள் வராதிருப்பதாக. முதலாவது, பரிசுத்த ஆவியை நம்ம எதனால துக்கப்படுத்துகிறோம்? புரோஜனமற்ற வார்த்தைகளை பேசுகிறதுனாலே. புரோஜனமற்ற வார்த்தைகளை மட்டும் இல்ல, தூஷணம், கூக்குரல், இது போன்ற சம்பவங்களாலே பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். இரண்டாவது, தேவனை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம்? 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? சவுலை ராஜாவாக்கி இருக்கிறார். அவரே அப்புறம் சொல்றாரு, அவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருக்கிறார். யாரு? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இவனை ஏன் தான் அபிஷேகம் பண்ணினோம்? இன்னைக்கும் இதே நிலைமை அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் இருக்கிறாங்க. அது ஊழியமாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. எங்கேயோ இருந்த உண்மை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு சவுலை பார்த்து, நீர் எங்க இருந்தே தெரியுமா? உன் ஆண்டவர் கழுதைக்கு பின்னாடி இருந்த உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சாரேன்னு சொல்றாரு. எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்னைக்கு அநேக ஊழியர்கள், விசுவாசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதற்காக மனஸ்தாபப்படுகிறார். ஏன்? இங்கே நடந்த சம்பவம் என்ன? சவுல் விஷயத்தில் நடந்தது என்ன? சவுல் 2 முக்கியமான காரியங்கள்ல ஏற்கனவே ஒரு தடவை அவரு சாமுவேல் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுலயே சாமுவேலுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை ஆயிருச்சு. அங்கேயே கர்த்தர் ராஜ்யபாரத்தை நிலநிற்க பண்ண மாட்டார்னு அவர் சொல்லிட்டார். ஆனா இப்போ 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது சவுல் அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் மேல அவர் ஆசைப்பட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது இது ஒரு வகையான பொருளாசை. கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். ஒண்ணும் இல்லாம ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி, சரி பணக்கார வீடாவே இருக்கட்டும், ஒரு பணக்கார ஃபேமிலி, ஏன்னா கழுதை வச்சிருந்தா அவங்க பணக்காரங்க அன்னைக்கு. அப்படி ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் ராஜாவாக மாத்துறாரு. அப்படி ராஜாவாக்கின பிறகு ஒரு ஆடு மாடு மேல பொருளாசை, இது ஒரு வகையான பொருளாசை. அதனாலதான் இங்க அவர் சொல்றாரு 22வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டக பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. இன்னைக்கு ஊழியத்துக்காரனுக்கோ இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணிருக்கிறார். பரிசுத்த ஆவினாலையும் ஊழியத்துக்கு ஒன்று அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நீயும் ராஜாவாக ஆசாரனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். உன்னையும் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு எத்தனை ஆடு மாடுகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எத்தனை காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லக்கூடியதை நீ வைத்துக்கிட்டு இருக்கிறாய்? கர்த்தர் உலகத்தை வெறுக்க சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு பின்னாடி, கர்த்தருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோமா? இல்ல அந்த வாலிபன் ஒருத்தன் மிகுந்த பொருளாசை உடையவன, பொருள் இருக்கிறவனா இருந்தபடினாலே துக்கத்தோடு கூட திரும்பி போடான்னு இருக்கு. அந்த நிலையில் இருக்கிறோமா? இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசிகளுக்கா இருக்கட்டும், இந்த கடைசி காலத்துல இந்த பொருளாசை, தற்பெருமை இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதிகமாக போயிட்டு இருக்கு. அதாவது வாழ்க்கைக்கு பொருள் தேவை இல்லைன்னே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அதுவா இருக்கும் போது ஓகே, அது ஆசையா மாறும்போது பிரச்சனை. சாப்பாடு வாழ்க்கைக்கு தேவை, அது பிரச்சனையே இல்லை. அது பெருந்திண்டியாய் மாறும்போது பாவமாக மாறுகிறது. பொருள் தப்பே கிடையாது, பொருள் தேவை. பொருள் ஆசை வரும்போது தான் பிரச்சனையாகுது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், பொருள் ஆசை அப்படிங்கிறார். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான, ஊழியத்துக்கு தேவையான காரியத்தை நீங்க வாங்கிக்கங்க, ஒரு தப்பும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் எல்லாம் அந்த ஒரு காரியத்தை ஆசைப்பட்டுட்டு அதை வாங்கியே ஆகணும், அது இருந்தால் தான் நான் செய்வேன், அது இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன், அது இருந்தால் தான் நான் ஊழியம் பண்ணுவேன், இது இல்லாட்டி நான் ஊழியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பொருளாசையில் போய் நிற்கிறது. வீட்டுக்கு தேவையானதை வாங்குறது தப்பு இல்லை. ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான காரியம் இருக்கு, உன் வீட்டில் வந்தால் ஒரு உட்கார வைக்கிறதுக்கு சேர் தேவைப்படுது, அல்லது ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த குவாலிட்டியில் இப்படித்தான் வாங்குவேன், ஏன்னா நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் இயேசுடைய பிள்ளை, நான் இப்படித்தான் வாங்குவேன்னு சொல்லி
அதிக லக்ஸுரி. அதான் எப்பவும் சொல்லுவேன், நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, லக்ஸுரியா பண்றதுதான் தப்பு. ஆண்டவர் உன்னை எளிமையா இருக்க சொல்லியிருக்காரு, ஏழ்மையா இருக்க சொல்லவே இல்லை. தரித்திரமா இரு கர்த்தர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தரித்திரமா இரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பிச்சை எடுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எளிமையா இரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிம்பிளிசிட்டி. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நான் ராஜாவுடைய பிள்ளை, இயேசு ராஜாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிளிசிட்டிய, எளிமையை ஏழ்மையா காட்டுறாங்க. நீ ஏன் இப்படி சாதாரணமா இருக்கிற? நல்ல கிராண்டா இரு. எளிமையா இருக்கிறது தப்பே கிடையாது, எளிமையா தான் நீ இருக்கணும். ஆனா இந்த லக்ஸூரி உச்சத்துக்கு ஒண்ணு போது பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனையாய் மாறுகிறது. நெசசிட்டி வேற, லக்ஸூரி வேற. உனக்கு தேவைன்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு மனுஷனுக்கு முட்டியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. வந்த உடனே டாக்டர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஷூ ஒன்று போடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஷூவினுடைய விலை 10,000 ரூபாய். இப்போ வேற வழி இல்லை, அந்த பிரச்சனைக்கு அந்த ஷூவை போட வேண்டியிருக்கு. 10,000 ரூபாய்க்கு அவர் ஷூ போடுறாரு. உடனே ஒரு சிலர் அவரே 10,000 ரூபாய்க்கு போடும்போது நான் ஏன் 10,000 ரூபாய்க்கு போடக்கூடாது, நான் 20,000 ரூபாய்க்கு போடுவேன். இஃப் யூ நீட், அதான் ரொம்ப முக்கியம். உனக்கு தேவை இருக்குமானால் எதை வேணாலும் செய்யலாம். ஊழியத்தின் தேவை இருக்குமானால் அதுக்கு நீங்க செலவு பண்றது ஒரு தப்பும் இல்லை. ஆனா சிலர் இப்படித்தான் இருக்கணும், அப்படியே நான் ஒரு கிராண்டா ஆடிட்டோரியம் மாதிரி, நான் ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி இல்ல. தேவனை கூடி ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் டீசென்ட்டாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு மைக்கு, ஒரு ஸ்பீக்கர் போதும். இல்ல உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஸ்பீக்கர் ஏன் சர்ச்சில் தான் இருக்கணும், ஏன்னா அது நான் குவாலிட்டி மெயின்டைன் பண்றேன். இல்ல, அங்கதான் நீ மிஸ்டேக் பண்ற. தேவை என்னவோ அது ஓகே. லக்ஸுரி கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாசை உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது, உச்சத்துக்கு போகுது. இந்த பொருளாசை எங்க வருது? ஒரு சிலர் சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டேன் அதனால கர்த்தர் எனக்கு திருப்பி தரார். கர்த்தர் தேவைக்கு தர்றது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி தராரு, அது கர்த்தர் கொடுக்கறதா முதல்ல, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா? இப்போ ஒரு நாள் கஷ்டப்பட்டேன் அதனால கர்த்தர் எனக்கு திருப்பி தராருன்னா, பவுலுக்கு எப்படி திருப்பி தந்திருக்கணும், பேதுருக்கு எப்படி திருப்பி தந்திருக்கணும்? இல்ல நம்ம அவங்கள விட அதிக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோமா? இல்ல அவங்க நம்மளை விட குறைவான ஊழியம் பண்ணிட்டாங்களா, நம்ம அவங்களோட அதிக ஊழியம் பண்ணிட்டோமா? அவர்களுக்கும் தேவை. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணாரு. ஒரு பணக்கார வீட்டில் போய் சாப்பிடுறாரு, ஒரு சீமோன் வீட்டில் போய் சாப்பிடுறாரு. அவன் வீட்டுக்கு போனோம்னா நல்லா விருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு, இயேசுநாதர் நான் எளிமையா சாப்பிடக்கூடியது, எனக்கு ஒரு அரை சப்பாத்தி கொடுங்க, எனக்கு மேல வேண்டாம், இதெல்லாம் ஆடம்பர ஃபுட்டு இல்ல, அது இல்ல. எனக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். வர வழியில ஒரு ஹோட்டல்ஸுமே இல்லை, சாப்பிடவும் இல்லை. மணி 2:30 மணி ஆயிடுச்சு. அந்த வழியாக வரும்போது அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. அப்போ கூப்பிட்டு போனவங்க சொன்னாங்க, பிரதர் இங்கே சாப்பிட்றோமா, மணி 2:30 ஆகி போகுது, ரொம்ப பசி, சாப்பிடலாம். போய் இறங்கி போனோம். அங்கே ஒரு சாப்பாடு 150 ரூபாய் சொன்னாங்க. என் கூட வந்து மனுஷன் சொன்னாரு, இல்ல நான் இங்கே சாப்பிட மாட்டேன், இன்னும் ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போயிட்டோம்னா அங்க சாப்பாடு 100 ரூபாய் தான், இது ஆடம்பர ஹோட்டல். நான் சொல்றேன், இன்னும் 2 மணி நேரம் போறதுக்குள்ள உங்க சரீரம் எப்படி பாதிக்கப்படுமோ, அல்சர் வருமோ, என்ன பிரச்சனை வருமோ, அது உங்க இஷ்டம். ஆனால் இது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். தேவை வரும்போது ஒரு 50 ரூபாய் அதிகம் கொடுத்து சாப்பிடுறதுங்கிறது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிடுவேன், வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேங்கிறது தான் தப்பு. அதான் லக்ஸுரி. இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு இந்த பொருளாசை அதிகமாகிக்கொண்டே போகிறது. கர்த்தர் ஒன்று சொல்லி, அதுவும் அதோட பெரிய விஷயம், இதுல ஆவியானவர் எங்க துக்கப்படுறா தெரியுமா? கண்டிப்பா ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்த்துதலை கொடுப்பார், ஏதாவது ஒரு வகையில தெரியப்படுத்துவார். அந்த கழுதை செவுத்துல வச்சாது மோதும் பாருங்களேன், உங்களை போக விடாம தடுக்கிறதுக்கு. அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்க விடாம ஏதாவது செய்வாரு, அல்லது உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை எடுப்பாரு, அல்லது இது வேணாங்கிறது எப்படியாவது உணர்த்துவார். ஆனா ஒரு சிலர் அதுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க. செவிசாய்க்காம இந்த பிழையா மாதிரி மீறி செய்வாங்க. அதை எப்படியாவது வாங்கணும். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா, அதை கொஞ்சம் அதிக காசு கொடுத்தாவது வாங்கிடுவோம், பரவாயில்ல இருக்கட்டும், நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணா கண்டிப்பா செய்வேன். கர்த்தர் தடுத்தும் செய்யறவங்க இருக்கிறாங்க. இதுதான் சவுல் செஞ்சது. கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கியர் ஆடு மாடு வேணாப்பா. அதுக்கு அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு, ஆண்டவருக்காக பலி செலுத்துறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லி தெரியும், மினிஸ்ட்ரிக்காக தாங்க இதெல்லாம், மினிஸ்ட்ரிக்காக தான் இப்படி நாங்க பண்றோம். இல்ல, மினிஸ்ட்ரிக்காக எளிமையா செய்யுங்க, மினிஸ்ட்ரிக்காக தேவையோட செய்யுங்க, அதுல ஒரு தப்பும் இல்ல. ஆடம்பரம் தேவன் விரும்பாத ஒன்று, கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லது கர்த்தர் வேணான்னு சொல்ற விஷயத்தை கீழ்ப்படிதல். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒன்று சொன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் வேணாம் வேணாதான், அது 5 ரூபாயானாலும் வேணாதான், 50,000 ரூபாயானாலும் வேணாதான். இது வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா வேணாம். 5 ரூபா தானே, இது ஏன் கர்த்தர் வேணாங்கிறாரு, வாங்கி வச்சுப்போம். இல்ல, கர்த்தர் சொல்றது வேணாம், அவ்வளவுதான். அது 5 ரூபாய் 50 ரூபாங்கிற பிரச்சனை கிடையாது, கீழ்ப்படிதலா இல்லையாங்கிறதா. பழம் சாப்பிடணுமா சாப்பிடலையாங்கிறது அந்த இடத்துல எது பிரமாணம், கீழ்ப்படிதான் பிரமாணம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆகவே நீ ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்றாரு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இதோட நீ முடிஞ்ச அப்படின்ட்டாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அடுத்த 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருக்கிறார். ஏன் சொன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சவுல் ராஜாவாக இருந்த 2வது வருஷம், ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம்னு அந்த 13:1 இருக்கு. 13:1 வாசிக்கும் போது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல சவுல் ராஜாவா இருந்திருக்கிறார். தாவீது இன்னும் ராஜாவாகல, கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு. இதுதான் பிரச்சனையே, கர்த்தர் நிறைய பேரை ஊழியத்தை தள்ளிட்டார், ஆனா ராஜாவாகவே இருப்பாங்க. கர்த்தர் அதெல்லாம் தடுக்கவே மாட்டாரு.
இப்ப யோசித்து கர்த்தர் தள்ளிட்டாரு. மறுநாள் காலையில சவுலுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை வந்துச்சா? மறுநாள் காலையில சவுலுக்கு குதிரை இல்லாம போச்சா? இனி ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு போர் சேவர்ல போயிட்டாங்களா? இல்ல. அடுத்த 30 வருஷம் ராஜா மாதிரியே தான் உட்கார்ந்தாரு. ஆனா ராஜா இல்ல. அபிஷேகம் போயிருச்சு. கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்துட்டார். இப்ப பிரச்சனை, நீ சிங்காசனத்தில் ராஜா உட்கார்ந்து இருக்கிறதா கர்த்தருடைய அபிஷேகமான்னு கேட்டா கர்த்தருடைய அபிஷேகம் தான் முக்கியம். கர்த்தர் அபிஷேகம் இல்லாம நீ ராஜ்யபாரத்தில் உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு நீ சீட்ல உட்கார்ந்திருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய ஊழியம் அப்படித்தான் நடக்குது. கர்த்தர் புறக்கணித்து தள்ளிட்டாரு. ஏன்? அவர்கள் அமலேக்கியருடைய ஆடு மாடுகளுக்கு பின்னால் போய்விட்டார்கள். உலகத்தினுடைய பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டாங்க. உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி போயாச்சு. போன பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, திருப்பியும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் எத்தனை லட்சமா இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. அது தேவையா வாங்கிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காத காரியம் எத்தனை சின்னதா இருந்தாலும் தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். இதுல நம்ம கீழ்ப்படினமா இல்லையாங்கிறதான் கேள்வியே. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த பொருள் மேல உள்ள ஆசை, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது மேல ஒரு ஆசை இருந்துச்சு, அதை எப்படியாவது வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை நம்ம செய்வோம். இது என்னங்க சின்ன விஷயம் தானே, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, அவர் சிடி போட்டு பாட்டு பாடணும்னு அவருக்கு ஆசை. சிடி போட்டு பாட்டு போட்டு வெளியிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் அவரை போட வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் அவருக்கு காசு வந்துச்சு, நல்ல சிடி போடக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அவர் வந்தார். வந்தபோது ஒரு முறை சிடி போடுறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சார். செய்யும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை சிடி போட வேணாம் தானே சொன்னேன், காசு இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது, உன்னை சிடி போட வேணான்றதான் நான் சொன்னது. அந்த தேவ மனுஷன் அவர் நினைச்சா ஒரு 10 சிடி போடலாம், ஆனா இன்னைய வரைக்கும் அவர் சிடி போடவே இல்லை. அவர் சொல்லுவாரு, கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவ்வளவுதான், வேணாம் விட்டுருங்க. கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கிட்ட காசு இருக்குன்றதுனாலயோ செய்ய முடியும்ங்கிறதுனாலயோ அல்லது என்னால் வாங்கக்கூடிய விலையில அது அஃபோர்டா இருக்குன்றதுனாலயோ அது ரொம்ப சீப்புங்க, அதெல்லாம் வாங்க முடியும், நான் நினைச்ச அந்த மாதிரி 10 வாங்குவேன்றதுனாலே பிரச்சனை அங்க இல்ல. கர்த்தருக்கு சித்தமா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. அதுதான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆடு மாடு நினைச்சிருந்தா அதை விட லட்சக்கணக்கில் ஆடு மாட கொழுமையானவைகளை சவுல் வாங்கி கர்த்தருக்கு பலியிட முடியும். அது அமலேக்கியா இருந்தா வெட்டுனியா இல்லையா? அதுதான் கேள்வி. கீழ்ப்படிதலா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இங்கதான் மிஸ்டேக். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை ராஜாவாக்குனதுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் அவனுக்கு இவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு உலகத்துல உள்ள பொருளாசை, உலகத்துல உள்ளதான லக்ஸூரியஸ் காரியங்கள், பெரிய காரியங்களை ஆசைப்பட்டுக்கிட்டு என் வார்த்தையை அவன் புறக்கணித்து தள்ளிவிட்டான். என் வார்த்தையை புறக்கணித்தவனை நான் தள்ளி விடுகிறேன். நீ ராஜாவா இருப்ப, ஆனா உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி மேல வந்து உட்கார வரைக்கும் நீ ராஜாவா தான் இருப்ப. தாவீது வந்து ராஜாவா உட்கார வரைக்கும் உனக்கு கர்த்தர் ராஜாவா தான் உட்கார வச்சிருப்பாரு. ஆனா நீ கர்த்தருடைய பார்வையில் ராஜா அல்ல. உன் ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் விருப்பமானது அல்ல. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. நீ கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய் மாறிவிடுவாய். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிறதை மட்டும் செய்யணும் ஆண்டவரே, 100%. எனக்கு பலன் இருக்குன்றதுனால எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு பலன் இருந்தாலும் இல்லா விட்டாலும் நீர் சொல்றதை மட்டும் தான் நான் செய்வேன் ஆண்டவரே. அதை தாண்டி நான் வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேன். என் பலன் அதனால் குன்றி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க சொல்றதை மட்டும் செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம் விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்ய செய்ய அவர் மனஸ்தாபப்பட்டார். வசனம் சொல்றது, சவுலை ராஜாவாக்கின நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். உன் மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணார்னா அந்த அபிஷேகத்தை பறிச்சு கர்த்தர் சந்தோஷப்படணும். நல்ல வேலை இவனை ஊழியக்காரனாக்குனேன், அவன் என்னை சந்தோஷப்படுத்துறான்னு கர்த்தர் சொல்லணும். இவனை நம்பி ஒரு சபையை கொடுத்தேன், எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லணும். அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ள வரணும். அப்படி வராம உன் நிமித்தம் துக்கம் வந்தா கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். கடைசியாக கர்த்தர் எங்கே இன்னொரு காரியத்தில் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை உண்டாக்குனதுக்கே மனஸ்தாபப்பட்டார். ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு துக்கப்பட்டார். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணதுக்கு துக்கப்பட்டார். இப்போ மனுஷன் ஒருத்தன் வந்ததுக்கே துக்கப்பட்டார் கர்த்தர். ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா 3வது வசனத்துல அதுக்கு பதில் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. இப்பவும் ஆவிக்குள்ளதான் பிரச்சனை. அதனால நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார் பாருங்களேன். என் ஆவி அவனோடு கூட போராடுவதில்லை, மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அவன் என்ன பண்ணா இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வசனம் தெளிவாக சொல்லுது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதான் மத்தியில் வாசிக்கிறோம். புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவங்க தப்பு பண்ணாங்க. பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்ப இல்ல. எப்படி பெண் கொண்டு பெண் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டாங்க. இங்க தேவகுமாரர்னா விசுவாசி, தேவனை தேடுகிறவர்கள். நாம ஆவியை பெற்றதுனால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், விசுவாசிக்கிறதுனால விசுவாசின்னு சொல்றோம். அங்க சேத்தினுடைய வம்சத்தார் தேவனை தொழுது கொண்டார்கள், அதனால அவங்க தேவகுமாரர். சிலர் தூதர்கள் சொல்லுவாங்க. தூதர்களுக்கு குமாரத்தையோடு கூட மனுஷரோடு சேரக்கூடிய சரீரம் கிடையாது, அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அது ஒரு தப்பான விளக்கம். ஆனா வசனத்தின்படி யாருன்னா தேவகுமாரர்னா தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள். அப்ப அந்த தேவகுமாரர் விசுவாசிகள், மனுஷகுமாரத்திகள் அவிசுவாசிகளை பார்த்து சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. நிறைய பேர் இங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா,
இந்த திருமண காரியமாவே இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற திருமண காரியங்கள் இருக்கட்டும், இதை பத்தி அதிகம் நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் அதிகமா போயிட்டு இருக்குது. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சபைகளுக்குள்ள அது போயிட்டு இருக்குது. சபைகளுக்குள்ள போராட்டம், பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாக. எங்களுக்கு வரக்கூடிய போன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 ஃபோன் 2 ஃபோன் குடும்ப பிரச்சனை போனா தான் இருக்குது, அதிகமா வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கதான் நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். நிறைய பேர் எங்க வராங்க, நாங்க என் கல்யாண வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிப்போச்சு, நான் எங்க கணவருக்கு உண்மையா தான் இருக்கேன், நான் என் மனைவிக்கு உண்மையா தான் இருக்கேன், ஆனா எங்களுக்குள்ள சண்டை போராட்டம் இல்ல. இந்த பிரச்சனை இங்க ஆரம்பிக்கலைங்க. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். திருமணம் செய்யும் போதே நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய கிரைட்டீரியா எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிச்சுன்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கிரைட்டீரியாவை எதை பேஸ் பண்ணி பார்க்கறாங்க, படிப்பை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் பிஇ முடிச்சிருக்காரு, அந்த பொண்ணு பிஇயாவது இருக்கணும், அப்பதான் அவங்களுக்குள்ள ஒத்து போகும். சிலர் உருவ அமைப்பை வைத்து, பையன் கலரா இருக்காரு, பொண்ணு கலரா இருக்கணும், பையன் உயரமா இருக்காரு, பொண்ணும் உயரமா இருக்கணும், இப்படி எல்லா அமைப்பும் பார்த்து சிலர் அந்தஸ்து வச்சிருக்காங்க. இவரு இந்த மாதிரி அந்தஸ்துல இருக்காரு, அவங்க இந்த அந்தஸ்துல இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கறாங்க. இது இன்னும் சிலர் கொஞ்சம் துணிகரமா இந்த டௌரி எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்குற குடும்பமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எங்க வராங்க, கர்த்தர்கிட்ட வராங்க. நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்ட்டு. அப்புறம் பாஸ்டர் கிட்ட போய், பாஸ்டர் ஒன்று பார்த்துருக்கோம், நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாமே ஓகே, நீங்க ஓகே சொன்னா ஓகே. இப்போ அவர் என்ன ஓகே இல்ல நான் சொல்ல போறாரு. இப்போ என்ன பிரச்சனை இங்க, இவங்க எல்லாம் பார்த்தாங்களே பொண்ணுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, பையனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்தாங்களா, உடனே அடுத்த வார்த்தை, ஆமாங்க பெந்தகோஸ்தே சபை தான், ஆவிக்குரிய சபை தான், அவங்க வந்து நல்ல ஆவிக்குரிய சபையை சார்ந்த பொண்ணு தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், அபிஷேகம் பெற்றிருக்கு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா பையனும் எல்லா பொண்ணுக்கும் ஏற்றவர்கள் அல்ல. அங்கதான் மிஸ்டேக் நடக்குது. ஒரு ஆதாமுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அதான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆவிக்குரிய பொண்ணு இருக்கும், அதுல இவனுக்கு ஏத்தது எதுன்னு பார்க்கணும். நிறைய ஆவிக்குரிய பையன் இருப்பான், அதுல கர்த்தர் இவங்களுக்கு பிக்ஸ் பண்ண விலா எலும்பு எது, அந்த பையன் யாருன்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரியவங்களா இருந்தாலே ஓகே தான். ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி எத்தனை குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, ஆவிக்குரியவர்கள் திருமணம் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு கல்யாணம் பண்ணி எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருச்சு. அப்ப இவங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள தேவசித்தம் இல்லாம பண்ணாங்களா? அப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? அப்ப இவங்க திருமணம் பண்ண இடம் பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? ஏன் பிரிஞ்சாங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. கர்த்தர் இணைத்ததை வேற யாரும் பிரிக்கவே முடியாது, பிரிக்காதிருப்பானாக. அப்ப எங்க இது வருது, எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் செட் ஆகாது. கர்த்தர் நியமிச்ச அங்கதான் இங்க இருக்கு விஷயமே இருக்கு. கர்த்தர் சொல்லி இது செய்யணும். நீ உயரத்தை பார்த்துட்டு, நீ அழகை பார்த்துட்டு, சம்பாத்தியத்தை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் ஆமா ஆவிக்குரிய சபை தான், ஸ்பிரிச்சுவல் சபை தான், நல்ல ஒரு சபையில 10 வருஷமா இருக்கிற பையன் தான், பாஸ்டர் கிட்ட நல்ல ஊழியம் பண்ற பையன் தான், அப்புறம் ஏன் பிரிவினை வருது? இங்க இவங்க ஆவியில இருந்தாலும் இந்த ரெண்டும் கர்த்தர் சொன்னதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் நடக்கும், போராட்டம் வருது. இன்னைக்கு நிறைய வீட்டில் அதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கூட அக்செப்டபிள் ஒரு பக்கம், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, ஆனா ஆவிக்குரியதான். ஆனா ஒரு சிலர் துணிகரமாக மாம்சத்தின்படி இருக்கிற தேவனை அறியாத. நான் இந்த இடத்துல எங்க வரேன், சமீபத்தில் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு. கலப்பு திருமணம்னா என்ன? முதல்ல ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணாதான் கலப்பு திருமணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பண்ணா அது கலப்பு திருமணம் கிடையாது. அப்ப அவங்க கலப்புன்னு எதை கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கேஸ்ட கேட்கறாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட பிறகு நோ கேஸ்ட், அதுக்கு முன்னாடியுமே கிடையாது. அவங்க பாக்குறாங்க, அது வந்து மனம் திரும்பாத காரணத்தினால பாக்குறாங்க. எப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்களோ, ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட நாம எல்லாமே ஒரே சபைக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இங்க ஒரு சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு கை ஒரு ஜாதியாகவும் கால் ஒரு ஜாதியாகவும் இருக்காது. அப்படி நீ இருக்கிறனா நீ ஒரு சரீரமா இருக்க முடியாது, நீ இன்னொரு சரீரம்னு அர்த்தம். அப்ப நீ கர்த்தர் சபைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள வரோம், இங்க வந்த பிறகு நீங்கள் புறஜாதியார், நான் சொல்லக்கூடிய தேவனை அறியாதவர்களை கொண்டு வந்து சபையில திருமணம் பண்ண வைக்கிறாங்க. வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? வந்து கேட்கறாங்க பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் ஏதோ ஒரு காரணம், அது அவங்க வந்து தவறா விரும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு எப்படியாவது திருமணம் பண்ணி வைங்க. இப்போ இந்த பொண்ணும் என்ன சொல்லுது, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க, அவர் கிறிஸ்டினா ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது வந்து ஒரு அபத்தமான ஒரு பதில். எதுக்கு ஒத்துக்கணும்? ஒருத்தன் உனக்காக கிறிஸ்தவன் ஆகிறான், உன் பொண்ணுக்காக மாறுறானா, எவ்வளவு சீப்பு பாருங்களேன். ஒருத்தன் தேவனுக்காக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனுஷனுக்காக தன்னை மாத்திரவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்காக மாத்திரவன் நாளைக்கு வேற எதுக்காகவோ இதை மாத்திட்டு பின்னாடி போக மாட்டான்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு உன் பொண்ணை விரும்பிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரவன் நாளைக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்ட்டு அவங்களுக்காக கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நிறைய பெற்றோரும் அந்த தப்பை செய்யறாங்க, நிறைய பிள்ளைகளும் அந்த தப்பை செய்யுது. யார் எங்க ஆவி போராடுது மாம்சத்தோட? இந்த மாதிரி ஆட்களோட தான் போராடுது. இவங்க வந்து உடனே அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், காலையில ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம், முந்தின நாள் ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம்.
இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது. இன்னைக்கு அதான் சபைக்குள்ள தேவனை துக்கப்பட ஆண்டவர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சபைக்குள்ள கொண்டு வந்தேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எதுக்கு? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ரட்சித்தேனே. மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்கள், இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதே கிடையாது. அவன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டதா, பையன் ரட்சிக்கப்பட்டானா, எந்த சபை, எத்தனை வருஷமா போயிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கு, கர்த்தருக்குள்ள எவ்வளவு ஸ்திரப்பட்டிருக்காங்க, ஊழிய அனுபவம் இருக்கா, எதுவும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இன்னைக்கு வந்துட்டார்ல, பேரை மாத்திட்டார்ல, ஞானசாரம் நேத்து எடுத்துட்டார், ஓகே ரைட், செஞ்சு வச்சிடலாம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் 99 குடும்பங்களில் பிரச்சனை தான், 99 குடும்பங்களில் பிரிவினை தான். 1-2 ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மனஸ்தாபப்படுகிறேன். அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வச்சு கல்யாணமும் பண்றீங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க சபையில தூக்கியும் பேசுறீங்க. நாளைக்கு இவன் பண்ற தப்ப இன்னொருத்த பண்ணும்போது நீங்க எப்படி கேட்பீங்க சபையில? அவனுக்கு பண்ணி வச்சீங்களே, ஏன் அதை விட கொடுமை ஊழியக்காரன் வீடுகளில் இது நடக்குது, ஊழியக்காரன் குடும்பங்கள் இது நடக்குது, இந்த அபத்தம் நடக்குது. எப்படி உன் சபையில் நாளைக்கு தைரியமா நீ பிரசங்கம் பண்ணுவேன்? நாளைக்கு விசுவாசிகள் 10 பேர் இதே மாதிரி வந்து நின்னா எப்படி முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியும்? அப்படி பண்ணி வச்சா உன் சபை கொள்ளையர்கள் கூடாரமா இருக்கும். இன்னைக்கு அதான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆவியும் அப்புறம் என்ன இருக்கு சபைக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து வராருன்னு வச்சுப்போமே, கீழ இருந்து மாம்சம் போராடி இருக்கும். ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்க பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க. அவன் மாம்சம் உட்கார்ந்துருப்பான், இங்க ஆவி ரெண்டும் போராடும். அதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மாம்சத்தோடு கூட போராடுவதில்லை. இப்படிப்பட்ட சபையை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய ஆவி எப்பவும் ஆவியோட தான் இருக்கும். மாம்சம் அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரே ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்டு செய்யணும், ஒரே ஆவியோடு கூட செயல்படணும். இந்த மாதிரி மாம்சமான ஆட்களை சபைக்குள்ள கொண்டாந்ததுனால விளைவுதான் சபை சுக்குநூறாக போகிறது, சபையினுடைய குவாலிட்டி கெட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த சபையில் ஆவியனுடைய அசைவாறுதல் இருக்காது. பாருங்களேன், ஏன் இருக்காதுன்னு கேட்டா, உட்காந்துருக்கிறதெல்லாம் மாம்ச இச்சையின்படி சேர்ந்து உள்ள வந்து உட்காந்துருக்கு, மேல இருந்து ஆவியில பேசுறோம். எப்படி அது செட் ஆகும்? அதுக்கான போராட்டம் இருக்கதான் செய்யும் குடும்பங்கள்ல. அப்புறம் பாருங்க, பாஸ்டர் வாரம் ஃபுல்லா பிரச்சனை தீர்த்துக்கிட்டு இருப்பாரு. தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். இவர் வந்து மாம்சத்தோடு கூட போராட மாட்டார். அவர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மாம்சத்தை ஆவியாய் மாற்றி அவர் உன்னை மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு வந்தார். நீங்க மேல மேல அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த மாதிரி காரியங்களால் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. துக்கப்படுத்த எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியங்களை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். உன்னுடைய தேவனுடைய ஆலயமாகி உன் சரீரத்தை விட்டு அவர் தூரம் போவார், அவர் பின்னாடி போயிடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 51ஆம் சங்கீதத்துல தாவீது கதறான், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் என்னை விட்டு எடுத்துறாதீங்கன்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் சபை போயிட்டு இருக்குது. அதை குறித்து ஏசாயா புத்தகம் 63:10 சொல்லுது, அவர்களோ கலங்கம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் இருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி கேட்டதும், இஸ்ரவேல் ஜனங்க பசின்னு சொல்லி கலகம் பண்ணினதையும், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா பேசினதையும் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான, அன்னைக்கே அங்க ஆவியானவர் இருந்திருக்கிறார் பாருங்க, அவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆவியானவர். நீ கலகம் பண்ணும்போது, சண்டை போடும்போது, நீ ஊழியக்காரனோடு கூட போராடும் போது, ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூஷணமாய் பேசும்போது, ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுகிறார். இன்னைக்கு அதுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அவனுடைய முடிவு என்னாச்சு தெரியுமா? முழு பூமியையுமே கர்த்தர் அடிக்க சித்தம் கொண்டார் தண்ணியில. கடைசியா மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணி போட்டார். சவுல் துக்கப்படுத்த நிமித்தம் ராஜ்யபாரத்தை தள்ளினார், ஆனால் ஜனங்கள் துக்கப்படுத்த நிமித்தம் மொத்தமா அழிச்சு போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் வனாந்தரத்துல சாவான். 20 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் 40 வருஷம் கழிச்சு அங்க போவாங்க. இதுக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு பிறகு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதான் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுங்க, தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. கெட்ட வார்த்தையே பேசாதீங்க. தேவையில்லாம பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான சில காரியங்களை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களோட வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, சாதாரணமாக பேசுறது நம்ம பேசலாம். ஸ்கூலை பற்றி, சாப்பாடை பற்றி, எஜுகேஷன் பற்றி பேசலாம். மற்ற நேரங்களில் பைபிளை பற்றி சில காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ராஜாவாக. விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதை ஒரு நாளும் வெசனப்படுற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. சவுலை ராஜாவாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் அப்படி ஆகக்கூடாது. கர்த்தர் நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும். நம்ம கொடுத்த ஊழியத்தை நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். உங்களுக்கு கொடுத்த சபையின் நிமித்தம், என்னை நம்பி கொடுத்த பொறுப்புகள் நிமித்தம், எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படணும். இவனை நான் அபிஷேகம் பண்ணேன், இந்த அபிஷேகம் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருக்குது, நான் நினைச்சதை அவன் செஞ்சிருக்கிறான், கர்த்தர் சந்தோஷப்படணும். கடைசியாக ஒரு நாளும் மாம்சத்தோடு போய் கலக்கக்கூடாது. அது சிந்தனையிலையா இருந்தாலும் சரி, செயலையா இருந்தாலும் சரி, எதுலையுமே நாம வேற, உலகம் வேற. உலகத்தோடு கூட கலந்தீங்கன்னா, மாம்சத்தோடு கலந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அழித்து போடுவார்.
வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.